என்னங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, யூகேக்கு புதுசாக வந்த ஒரு ஸ்டூடெண்ட் உங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். யூகேல ஃபுல் வீடியோ போடணும், இந்த மாதிரி யூகேக்கு புதுசாக வரவங்கள வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஹாய். ஹலோ. நான் சொல்லிட்டேன்ல, இவங்க தான். இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொன்னீங்க? ஒரு 2.5 வீக்ஸ் இருக்கும். 2.5 வீக்ஸ். உங்கள் ரூம் எத்தனை நம்பரு? என்னோட ரூம் 4. அம்மா அப்பா பார்த்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, அவங்க பெர்மிஷனோட தான் நான் ரூம்குள்ளே போகிறேன். கேர்ள்ஸ் ரூம் வெர்சஸ் பாய்ஸ் ரூம்னு. ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். வாங்க ப்ரோ உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள. என்னங்க எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி சூரியன் நல்லாவே அடிக்குது, கிளைமேட் செம்மையாக இருக்குது, வேறு லெவல். இன்றைக்கி ரொம்ப மாதங்கள் ஆச்சு இந்த மாதிரி கிளைமேட்டை பார்த்து. இன்றைக்கி நான் எங்கே போய்கிட்டு இருக்கேன்னா, யூகேக்கு புதுசாக வந்த ஒரு ஸ்டூடெண்ட். ஆமாங்க, அவங்களோட ஹோம் டூர் தான் பார்க்க போகிறேன். யூகே வர்றதுக்கு அவங்களுக்கு எப்படி ஐடியா வந்துச்சு, அவங்க என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி லோன் மூலமாக வந்தாங்களா இல்லை செல்ஃபாக, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, இதை பற்றி தான் நான் வந்து பார்க்கலான்னு போய்கிட்டு இருக்கிறேன். அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் பேசினப்போ அவங்கக்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஹோம் டூர் மாதிரி பண்ணலான் இருக்கேன், புதுசாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருந்தேன். அவங்க ஓகேன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி நான் அவங்கள பார்க்க தான் போய்கிட்டு இருக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இல்லை, அவங்க கொஞ்சம் தூரம் தான். நம்ம அவங்கள போய் பார்த்து அவங்கக்கிட்ட பேசி நம்ம இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்குவோம். வீடியோ கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கிட்ஸ்லாம் எங்கேயோ போகிறாங்க போல். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க, யூகேல ஃபுல் வீடியோ போடணும், இந்த மாதிரி யூகேக்கு புதுசாக வரவங்கள வீடியோ எடுத்து போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. நானே புதுசாக வந்தவன் தான், வந்து கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அதனால் இப்போ வரவங்களை எடுத்து போடணும். ஏன்னா நான் வரும்போது ஒரு ப்ராசஸ்லாம் நான் பண்ணிட்டு வந்திருப்பேன்ல. இப்போ இருக்கிறவங்களுக்கும் இப்போ இந்த 2 வருஷத்தில் ஏதாவது மாறி இருக்கா இல்லை ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படின்றது எனக்கு சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால் அவங்கக்கிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ அவங்கக்கிட்ட எந்த யூனிவர்சிட்டி படித்தாங்க, இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பார்ட் டைம் ஜாப் ஏதாவது அவங்களுக்கு கிடச்சதா இல்லையா, இல்லை எப்படி சர்வே பண்ணுறாங்க, கிளைமேட்டு, இதெல்லாம் நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன் அதெல்லாம் கேட்குறதுக்கு. இந்த டைமில் சம்மர் ஆரம்பிச்சிருச்சு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. கிளைமேட்டை பார்த்து பெருசாக பயப்பட ஒன்றும் தேவையில்ல. அடுத்த ஷிஃப்ட் ஆரம்பிக்க கரெக்டாக இன்னும் ஒரு 3 ஹவர்ஸ் தான் இருக்குது. அவங்க கூட வீடியோ எடுத்துகிட்டு நான் கிளம்பணும், அப்போ தான் வந்து அடுத்த வேலையை நான் பார்க்க முடியும். சாப்பிடணும் வேறு. ஒரு வழியாக அவங்க இருக்கிற அக்கமடேஷனுக்கு வந்தாச்சு. இன்னும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலை. அக்கமடேஷன் எதுனா இதுதான். இப்போ தான் பேசினேன் ஃபோனில் அவங்கக்கிட்ட. அவங்க வந்துட்டு இருக்காங்களாம். என்ன வந்து ப்ளஸ் பாயிண்ட்னா, ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு பயங்கர பாசிட்டிவ்ங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட் அக்கமடேஷனில் அந்தளவுக்கு ரெண்ட் இருக்காது, அந்தளவுக்கு நீங்கள் கவுன்சில் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை, நீங்கள் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே பில்ஸ் இன்க்ளூடடாகவே வந்துடும் அந்த ரெண்ட்டோட. அதனால் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. அவங்க எப்போ வராங்கன்னு தெரில. இங்கே 2 அக்கமடேஷன் இருக்குது. இந்த கேட்டு வழியாக வர்றாங்களா இல்லை இந்த கேட்டு வழியாக வர்றாங்களான்னு சத்தியமாக எனக்கு தெரில. வந்துட்டாங்க ஒரு வழியாக. ஹாய். ஹலோ. நான் சொல்லிட்டேன்ல, இவங்க தான். இவங்க ஃபேஸ் காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவளும் பெண் தானே, நம்ம அதனால் அப்படியே போவோம். உங்கள் பேர்? ஓகே, உள்ளே வந்துட்டோம். ஸோ இதுதான் இவங்களோட அக்காமடேஷன். அக்காமடேஷன் வந்து பயங்கர பெருசாக இருக்குது. இது ஆக்சுவலி ஹப் மாதிரி. இது வந்து சில் பண்ணுறதுக்குன்னா இவங்க ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க. இங்கே வந்துட்டு சும்மா ரிலாக்ஸிங் ஏரியா மாதிரி. மூவி நைட்ஸ்லாம் நடக்கும், எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இந்த பார்ட்டி நடக்கிறது. ஸ்நாக்ஸ் அந்த மாதிரிலாம். இங்கே வெண்டார் மிஷினும் இருக்குது. வெண்டிங் மிஷின் ஏதாவது தேவைன்னா. ஆமாம். இதுதான் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிப்ஸ் பாக்கெட்டு 50 ரூபா தான். 30 ரூபா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், 1 பவுண்ட் 20, 120 ரூபா. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதுதான் கேட்க நினச்சேன். நம்ம ஊர் ப்ரைஸ் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மாதிரி போயிருப்பீங்க. இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொன்னீங்க? ஒரு 2.5 வீக்ஸ் இருக்கும். 2.5 வீக்ஸ். ஸோ இங்கே உள்ள ப்ரைஸ்லாம் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் வந்து டக்குன்னு காசு எடுத்து கொடுக்க மாட்டீங்க கரெக்டாக. நம்ம ஊர் ப்ரைஸோட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுவீங்க. ஒரு டீ இவ்வளோவா, ஒரு இது அவ்வளோவா, கணக்கு பண்ணி தான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கு இங்கே வந்து. ஆமாம், கரெக்ட் கரெக்ட். அது கொஞ்சம் யோசனையாக தான் இருக்கும், இவ்வளோ செலவு பண்ணுமா அதுக்கு. சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஏரியா பார்ப்போம். வெளியில பார்த்து 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 வாங்க வாங்க வாங்க. அடுத்து எங்கங்க? இப்போ அடுத்து லாண்ட்ரி ரூம் தான். ஓ செம்மையாக இருக்குதுங்க. நான் இருந்த அக்கமடேஷனில் இத்தனை நல்ல 3 தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. எவ்வளோ ஒரு பே பண்ணுறது. பட் சர்க்யூட் லாண்ட்ரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். சர்க்யூட் தான் நான் யூஸ் பண்ணது. ஆமாம், 210. ட்ரையருக்கு 210. இங்கே வாஷிங்க்கு 3 பாயிண்ட் சம்திங் மட்டும். வாஷிங் மட்டும் 5.5 பவுண்டு. எப்போ எத்தனை நாளைக்கு ஒரு தடவை துவைப்பீங்க? 2 வீக்ஸ் ஒன்ஸ். 2 வீக்ஸ் ஒன்ஸ். நான்லாம் மாசத்துக்கு ஒரு தடவை மோஸ்ட்லி துவைச்சேன். இன்டர்நேஷனல் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் ரூம்லயே வாஷ் பண்ணி அப்படியே அங்கேயே ட்ரை பண்ணிப்பாங்க. நான் இருந்த ரூம் வந்து ரொம்ப சின்னதுங்க. அதில் ஃபுல்லாக கார்பெட் வேறையா, தண்ணி ஒழுகிட்டே இருக்கும், ஃபுல்லாக ஈரமாயிடும். அந்த அளவுக்கு இல்லைன்னா நீங்க ரூம்ல வாஷ் பண்ணிட்டு இங்க ட்ரையர் யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ட்ரிக்ஸ். அது நல்ல ட்ரிக் அது. ஆனா ரூம்லயுமே பாத்ரூம் ரொம்ப கேவலமா இருக்கும். பசங்க பாத்ரூம் பட் எந்த அப்படி இருக்காது. நீங்க வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு செப்பரேட் தானே சொன்னீங்க?
பரவாயில்ல அவங்க இங்க கொடுத்து வச்சவங்க வேணும்னா நம்ம டொனேட் பண்ணிக்கலாம். ஃபுட் டொனேஷன் சோ அவங்க தான் டொனேட் அங்க பண்றது ட்ரெஸ்லாம் டொனேட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் பண்ணுவாங்க. கியூட்டா எப்பயுமே இருக்கு இங்க தான் இருக்கும். நிறைய இருக்கு ஆக்சுவலி. ஓடிச்சு. இது வந்து ஃப்ரீ ஐஸ்கிரீம்ஸ் கொடுக்குறாங்க. உள்ளே போகிறவங்க சும்மா போகாமல் இந்தாங்க ஐஸ்கிரீம், ஏன்னா சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுல, ஐஸ்கிரீம் ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. இவ்வளோ பணம் கட்டி ஐஸ்கிரீம் தானா, பட் பரவாயில்ல அதாச்சும் கொடுக்குறாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இது ஏதோ வந்து காலேஜ் மாதிரி இருக்குங்க, காலேஜ் கேம்பஸ் மாதிரி இருக்குது. ஆக்சுவலி நிறைய இது இருக்கு, ஃபிளாட் இருக்கு. இப்போ உங்ககிட்ட கார் இருந்தால் நீங்கள் உள்ளே வந்து இங்கே ஆமா, நிப்பாட்டிக்கலாம். இங்க எல்லாம் இங்க இருக்க சொல்லுங்க. இங்க சைக்கிள். சைக்கிள். நான் வந்த புதுசில் சைக்கிளில் ரொம்ப க்ரேஸாக இருந்தேன். வந்த புதுசில் நான் வாங்கின சைக்கிளோட எவ்வளோனா 30 பவுண்ட்ஸ் இங்கே நினைக்கிறேன். கொடுக்கணும். ஆமாம், இந்த மாதிரி ஒரு சைக்கிள் தான் நானும் வச்சுருந்தேன். ஆனால் இது பேட்ரிங்க, இது உண்மையிலே 1000 பவுண்ட்ஸ் கிட்ட வரும். நான் அது வாங்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பட்ஜெட்டும் இல்லை. இதில் ஏதாவது நம்ம கீ வச்சு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உங்கள்ட்ட கீ செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் ரொம்ப சேஃப்டியாக. இங்கேயும் நம்ம லாக் தான். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. லிஃப்ட் இருக்கா மேல் ஃப்ளோர்னா? இல்ல, ஏறதானே செய்யணும். இதுதான் ஒரு ஒத்துமை. நான் இருந்த அக்கமடேஷன்லயும் லிஃப்ட் இருக்கு, இங்கேயும் நமக்கு ஃபுல் ஆக்சஸ் தான். ஓபன் பண்ணு. கிரேட். 6 ரூம் இருக்குன்னு நினைக்கிறேன். மொத்தம் 6 ரூம் இருக்கு. உங்க ரூம் எத்தனை நம்பர்? என்னோட ரூம் 4. நம்பர் 4 இவங்க ரூம். இது என்னங்க? இது கிச்சன். இது ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். கிச்சன் அப்புறம் போவோம். ஃபர்ஸ்ட் ரூமை பாத்துருவோம். ரூம் உள்ள போலாம்ல? போலாம். உங்க அம்மா அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீங்க வாங்க. கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர் கேட்டாச்சு. அம்மா அப்பா பாத்தீங்கன்னா மன்னிச்சிருங்க, அவங்க பெர்மிஷனோட தான் நான் ரூம்குள்ள போறேன். ஜஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக, மக்களுக்கு காட்டுறதுக்காக, அவ்வளவுதான். வாங்க. பரவாயில்லங்க, நான் நினைச்சதை விட டீசெண்டா இருக்கு. இதுதாங்க ஒரு பொண்ணோட ரூமுக்கும் பையனோட ரூமுக்கும் வித்தியாசம். பாருங்க, ஒரு அழகான, நீங்க அனிமே லவரா? ஆமா. ஒன் பீஸ். ஆமா. யூனிவர்சிட்டியில படிக்கும்போது என் ரூம்லயே ஒருத்தர் இருந்தான் அனிமே லவர். பைத்தியம். அவன் பைத்தியமா இருந்தது இல்லாம எனக்கும் அனிமேவை காமிச்சு என்னை அனிமே லவரா மாத்தி விட்டான். பாருங்க, பொண்ணுங்க ரூம்ல மக்களே பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் போடுங்க. கேர்ள்ஸ் ரூம் வெர்சஸ் பாய்ஸ் ரூம்னு. என் ரூமை காட்டுற நிலைமையில இருக்காது. இங்க பாருங்க, அழகா போட்டோலாம் வச்சு பார்பி அங்க பாருங்க பொம்மை, அவங்க கட்டி பிடிச்சி தூங்குறதுக்கு பொம்மை. இந்த டேபிள்ல லேப்டாப் இருக்கு, ஒரு பெஞ்சு தான், சேர். நம்ம டேபிள்ல இங்கிட்ட நேற்று வச்ச சாம்பார் இருக்கும், இங்க போண்டா, டீ கடையில் வாங்க போண்டா கெட்டு போய் கிடக்கும், கீழே என்னென்னமோ கிடக்கும். அவங்க சூப்பரா கிளீனா மெயின்டைன் பண்றாங்க. இங்க பாருங்க, காஸ்ட்லி ஹெட்செட்லாம் வச்சிருக்காங்க. காஸ்ட்லிலாம் இல்ல, 2 வச்சிருக்காங்க. ஒன்று ஜிம்முக்கா இருக்கும், இன்னொன்று வேலைக்கு படிக்க போறதா இருக்கும். நம்ம அதில் தலையிட வேணாம். ஆமா, அது கேமரா. இது இந்த படம் எடுத்தா உடனே பிரிண்ட் வரும் கேமரா. இப்போ அதுல இது இல்ல, என்ன இல்ல மெமரி கார்டு அந்த மாதிரி இல்ல போலரைஸ் இல்ல, அந்த ஷீட் மாதிரி. சரி, ஓகே, அது இருக்கிறப்ப நம்ம வந்து தனியா எடுத்துக்குவோம் அதை. இது வந்து ஹீட்டர் கண்ட்ரோல் பண்றதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பில்ஸ் இன்க்ளூடட் தானே உங்களுக்கு? இந்த ஹீட்டர்லாம் இன்க்ளூடட் தான். கிரேட். யார் கார் நிப்பாட்றா, யார் போறா, எல்லாமே நம்ம இங்க இருந்தே பாத்துக்கலாம். ஸ்கிரீன் இருக்குல்ல? ஆமா, ஸ்கிரீன் இருக்கு. சோ இதுதான் அவங்களோட ரூம். இந்த ரூமுக்கு நீங்க எவ்வளவு பே பண்றீங்க? 450 pounds. 450 pounds. நம்ம ஊர் காசுக்கு 45,000 ரூபாய் மாசத்துக்கு. நான் ஒரு இல்ல கூடவே, ஏன்னா இப்ப நாளைக்கு மேல போறோம்னா டயர்டே வரும் முடியும் நிறைய பேர். இந்த ரூமுக்கு 450. நான் இருந்த அக்கமடேஷன் காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கும்போது 320 மாசத்துக்கு 320 நான் கொடுத்தேன். ஆனா இந்த அளவுக்கு தான் இருக்கும், ஆனா கேவலமா இருக்கும். பாத்ரூம்லாம் அதுல இன்க்ளூடட் கிடையாது. மொத்தம் எங்க இதுல இதே மாதிரி தான் 6 ரூம்ஸ், 3 பேருக்கு ஒரு டாய்லெட், இன்னொரு 3 பேருக்கு அனதர் டாய்லெட். கேவலமா இருக்கும், கன்றாவியா. சரி வாங்க நம்ம டாய்லெட் பார்த்துருவோம். வாங்க நம்ம டாய்லெட் பார்த்துடலாம். டாய்லெட் எப்படி? ஓகே, ஒரு ஆள் நிக்கலாம். பார்த்துருக்கீங்களா? இங்க அந்த பிரச்சனையே இல்லை, எப்ப வேணுமோ போய்க்கிறலாம். இதெல்லாம் தான் இருக்குது. பசங்க ரூம்ல ஐயோ அதை என் வாயால சொல்ல முடியாது. வாங்க நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இப்போ கிச்சன் டூர் பார்க்கலாம். லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஹலோ, யூ ஆர் ரைட். பயந்துட்டாங்க, ஒரு சத்தமா இருக்கு சொல்லி. இல்ல அப்படிலாம் இருக்காது. ஏதோ என் ஃப்ரெண்ட் தான். உங்க ஃப்ரெண்ட்? கிளாஸ்மேட்டா? நான் இருந்த அக்கமடேஷன்ல எவனாவது என் ரூம் வந்தானா கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு தான் வருவோம். உங்க ரூம்ல இருந்து பசங்க சத்தம் கேக்குது, பாட்டு சத்தம் கேக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ண தான் வருவோம். கிச்சன் ரொம்பவே டீசெண்டா இருக்குங்க. இங்க பாருங்க, ஃபுல்லாக வந்து இங்கனக்குள்ள நம்ம காய்கறி கட் பண்ணிக்கலாம் போல். ஆனால் கரண்ட் அடுப்பு தான் இங்கேயும். கேஸ் அடுப்பு தான் எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ரொம்பவே, ஆனால் கரண்ட் அடுப்பு தான் இங்கேயும். ரொம்ப நல்ல பெரிய ஸ்பேஸுங்க கறி வெட்டுறதுக்கு. டைனிங் கூட சீட்டிங்லாம் அங்கே இருக்கு, இங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். இவங்ககிட்டே அப்படியே செஃப் மாதிரி தோசையை அப்படி சுட்டு அப்படி வச்சு அப்படி சாப்பிட்டுக்கலாம். சோஃபா நல்லா ஒரு 5 பேர் உட்காரலாம் நீட்டாக.
நான் இருந்த அக்கோமடேஷன்ல கிச்சன்ல சாம்பார் கொட்டி போய் காஞ்சு கிடக்கும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இந்தியன்ஸா இல்ல? இங்க இருக்கவங்க இந்தியன்ஸ் இல்ல, என் ரூம்மேட்ஸ் யாரும் இந்தியன்ஸ் இல்ல. ஓகே, யார் யார் இருக்காங்க, என்ன கண்ட்ரில இருந்து இருக்காங்க? நைஜீரியால இருந்திருக்காங்க, லண்டன். மொத்தம் 6 பேர். 6 பேர். ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் நினைக்கிற மாதிரி கூலிங்காலாம் இருக்காது. இது பொண்ணுங்களோட ரூம். டீசெண்டாக என்ன இருக்குமோ ரூம்லேயே நீங்கள் பார்த்தீங்க பார்பி டால் பொம்மை இருந்துச்சு. அப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கணும். ஓகே, இது உங்கள் செக்ஷன் கிடையாது, நான் சொல்லுவேன். ஐ ஆம் நாட் ராங். நானே உங்களோட ரேக்கை கெஸ் பண்ணுறேன். வெள்ளைப்பூடு இருக்கு. இல்ல, அது எந்த இல்ல. உங்க நான் சொல்றேங்க, ஏதாவது சொல்ல வந்தேன். இது வந்து உங்களது கிடையாது. ஃபிஷ் ஃபிங்கர், கோக்கு, ஐ திங்க் ஆப்பிள் இருக்கு, உருளைக்கிழங்கு இருக்கு, ஆரஞ்சு இருக்கு. இதான் இல்ல, இதுவும் இல்லையா? அப்படின்னா இதா? ஆமா, அதான். நம்ம வாங்கி அடிக்கலாம். பரவாயில்ல, 6 பேத்துக்கு இந்த இது ரேக்கா எல்லாமே செம்மையா தான் இருக்குது. ஹலோ, ஐ அம் டூயிங் லாக். சமைக்கலாம்னு வந்திருக்காங்க போல, நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். சரி வாங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு வழியாக ஹோம் டூர் ஃபுல்லாக முடிச்சாச்சு. இன்னும் அவங்ககிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார். வாங்க ப்ரோ, உள்ள வாங்க. ஹாய் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? பிரசாந்த். ஸோ இவர்கிட்ட தான் நம்ம கேட்க போகிறோம். ஏன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு, நீங்கள் வந்து எவ்வளோ நாள் ஆச்சுன்னு சொல்லுங்கள். நான் வந்து ஒரு 25 டேஸ் இருக்கும். 25 டேஸ் ஆயிடுச்சு. ஓகே, இங்கே வரணும், யூகே தான் ஸ்பெசிஃபிக்காக வரணும்னு உங்களுக்கு எது வந்து தோணுச்சு? எதனால இந்த நாட்டை சூஸ் பண்ணீங்க? எனக்கு அப்ராட் போகணுன்னு இருந்துச்சு. ஓகே கனடா சூஸ் பண்ணலாங்கிறப்போ கனடாவோட யூகே பெட்டராக இருந்தது. ஓகே, வாங்க உட்காந்து பேசலாம். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கனடா தான் சூஸ் பண்ணீங்க, அதுக்கப்புறம் வந்து யூகேக்கு வந்துட்டீங்க. ஓகே, இங்கே வர்றதுக்கு நீங்கள் எப்படி ப்ராசஸ்லாம் வந்து நீங்கள் ஏஜென்ட் மூலமாக போனீங்களா இல்லை நீங்களே எல்லாமே பார்த்துக்கிட்டீங்க? இல்லை, முதல் நானே வரதா தான் இருந்துச்சு. அப்புறம் ஏஜென்ட் மூலமாக போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆமாம், பார்த்துப்பேன். ஏன்னா நானும் அதே தான் ஃபீல் பண்ணேன். ஆனால் நான் ஒரு ஏஜென்ட் கிட்ட கட்டி காசு கட்டி ஏமாந்துருக்கிறேன். அதையும் நான் சொல்லியிருப்பேன், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஏஜென்ட் ட்ரஸ்டபுளாக இருந்தாங்களா எப்படி? ட்ரஸ்டபுள். ஓகே, நீங்கள் ஏதாவது பே பண்ணீங்களா இல்லை அவங்க வந்து? இல்லை ப்ரோ, ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே தான் பார்த்துக்கிட்டாங்க. அவங்களே தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. ஓகே, இங்கே வந்து இறங்கணும்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? உங்களுக்கு அக்காமடேஷன் எல்லாமே நீங்கள் புக் பண்ணிட்டு தான் இங்கே புக் பண்ணிட்டு தான் வந்தோம். ஆக்சுவலி ஏஜென்ட்லேருந்தே ரெக்கமெண்ட் பண்ணாங்க, நீங்கள் புக் பண்ணிட்டு போகிறது பெட்ரு, நீங்கள் அங்கே போயிட்டு வேணால் சேஞ்ச் பண்ணிக்கிங்க. 3 months. ஓகே, நீங்கள் எப்படி வந்து படிக்கிறதுக்கு வந்து எஜுகேஷன் லோன் எடுத்தீங்களா இல்லை செல்ஃபாக வந்து? இல்லை, செல்ஃபாக தான் வந்தீங்க. எஜுகேஷன் லோன்னா அதுக்கு மாதம் வந்து இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா நான் எஜுகேஷன் லோன் மூலமாக தான் நான் வந்தேன். அப்புறம் எப்படி இந்த ப்ராசஸ் எல்லாமே அவங்க கேட்டாங்களா? இந்த SOP, இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ், அதெல்லாம் நான் காலேஜ் படிக்கும் போதே அதை வாங்கிட்டீங்க? ஆமாம், அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் இந்த மாதிரி அதை பண்ணி வர்றதுக்கு. ஆக்சுவலி எனக்கு ப்ராசஸ் லேட் ஆயிடுச்சுன்னா செப்டம்பரே வந்திருக்க வேண்டியது. போன செப்டம்பரில். ஓகே, எந்த யூனிவர்சிட்டி படிக்கிறீங்க? யூனிவர்சிட்டி ஆஃப் செஸ்டர். ஆமாம், நான் படித்தது யூனிவர்சிட்டி ஆஃப் லிவர்பூல். ப்ரோ வந்து செஸ்டர் யூனிவர்சிட்டிலேருந்து படிக்கிறாங்க. இங்கேருந்து எவ்வளோ நேரம் ப்ரோ ட்ராவல் ஆகுது உங்களுக்கு? லிவர்பூல்லேருந்து 40 minutes ப்ரோ. இங்கேருந்து ஒரு 10 minutes வாக்கு மோர்ஃபீல்ஸ் ஸ்டேஷன் ஏறிட்டிங்கன்னா அங்கேருந்து ஒரு 40 minutes ட்ராவல். 40 minutes ட்ராவல் பண்ணால் அவங்க யூனிவர்சிட்டி போயிடலாம். வீக்லி எத்தனை டேஸ் உங்களுக்கு யூனிவர்சிட்டி இருக்கும்? மோஸ்ட்டாக 2 days தான் இருக்கும். மண்டே அண்ட் டியூஸ்டே மட்டும் தான் எனக்கு கிளாஸ். மண்டே டியூஸ்டே. சாப்பாடு சமைக்கிறது இதெல்லாம் நீங்களாவே பண்ணிக்கிறீங்களா இல்லை வந்து 25 days ஆகணுங்கிறதுனால ஸோ வந்து வீட்டிலேருந்து எடுத்து வந்து இப்போ வரையும் வச்சு மேனேஜ் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் தான் என்னன்னு தெரியும். ஆமாம், இவங்களாம் புதுசுனால அவ்வளோவா ஏரியாஸ் எதுவும் உங்களுக்கு தெரியலை. பட் ஆனால் இனிமேல் போக போக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்த புதுசுலேயே நமக்கும் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. உங்களுக்கு இங்கே எல்லாமே செட் ஆயிடுச்சா ஓரளவுக்கு? இங்கே ஓரளவுக்கு என் ஃப்ளாட்லேயும் இந்தியன்ஸ் இருக்காங்க. ஆமாங்க, இந்தியன்ஸ் இருந்தால் பிரச்சனை இல்லைங்க, நம்ம கூட வைப் ஆயிடுவாங்க. இந்த புதுசாக வந்தாங்கன்னா இந்த பிரிட்டிஷர்ஸு, நைஜீரியன்ஸ் அவங்க கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவங்களோட கல்ச்சர்ஸும் நம்மளும். ஆனால் போக போக அது எல்லாமே செட் ஆகிடும். எல்லாமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஓகே மக்களே, ஒரு வழியாக முடிச்சாச்சு. உங்களோட ரூமை பார்த்தாச்சு. ஸோ ப்ரோ பிரசாந்த் இவர் லேட்டாக தான் வந்தார். ஃபஸ்ட்டே வந்திருந்தாருன்னா இவர் ரூமையும் போய் உங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். அதனால் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும், அக்காமடேஷன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும் எப்படி ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ அவ்வளோதான், டேயை முடிச்சுக்கலாம். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து கண்டிப்பாக வேறு ஒரு கான்செப்டோடு வர்றேன். பாய்.